உங்கள இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். என்னுடைய லைஃப் ஸ்டோரிய நான் ஷேர் பண்றது வந்து 2 பர்ப்பஸ் இருக்கு. ஒரு பர்ப்பஸ் வந்து அ என்னுடைய ஸ்டோரியோட உங்களுடைய ஸ்டோரிய கனெக்ட் பண்றதுக்கு பேரியர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றது. அடுத்தது வந்து காடோட ரிடீமிங் லவ் வந்து எவ்ளோ அன்பா வந்து ஆண்டவர் வந்து டிஸ்பேர்ல இருக்கிற எ நமக்கு அந்த ஹோப்ப குடுத்து நமக்கு ஹீல் பண்ணி ஆண்டவர் நம்மள ஸ்ட்ரெங்தன் பண்றாரு. அதுவும் அடுத்தது வந்து அடுத்த பர்ப்பஸ் வந்து அது. 10 வயசு வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமா அப்பா, அம்மாவோட இருந்தேன் நானு. அப்பாவ ரொம்ப நேசிச்சேன் நானு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அப்போ வந்து ம், நல்ல படிச்ச ஃபேமிலியில உள்ளவங்க, நல்ல வெல் ரெட் பெர்சன். நெறைய வெளியிலலாம் கூட்டிட்டு போவாங்க. நல்லா ரீட் பண்ண வைப்பாங்க. ஐ ரியலி லவ்ட் ஹிம். அந்த மாதிரி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் ஒரு கன்டென்ஷன், ஒரு ஸ் அ ச மன வேறுபாடு இருந்துட்டே இருந்தது. அது என்ன ரொம்ப அதிகமா பாதிச்சது ஆஸ் அ யங் கேர்ள். திடீர்னு ஒரு நாள் ஹி லெஃப்ட் ஹர் ஹோம். அப்போ நான் எப்பவுமே அந்த அந்த இழப்ப வந்து என்னால தாங்கிக்கவே முடியவே இல்ல. எதுனால? என்னால தான் விட்டுட்டு போனாங்களா? அந்த ரிஜெக்ஷன், அந்த அபேண்டன்மென்ட்ஸ், அப்புறம் அந்த பிட்ரேயல்ஸ், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த சாத்தான் வந்து அத ஒரு லையா வந்து என்னுடைய மைண்ட்ல சின்ன வயசுலயே ஐ எம் அன்லவபிள் அப்படின்றத எனக்கு அது ரொம்ப ஆழமா பதிஞ்சுது. அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு யங் கேர்ள் ரிட்ரீட் ஒண்ணு இருந்தது. அதுல வந்து ஒரு காஸ்பல் ரிட்ரீட் அது. அதுல ஆண்டவரோட மெசேஜ் ரொம்ப கிளியரா வந்தது. ஆண்டவர் தான் உனக்கு வந்து தகப்பன். அவர் வந்து அ அன்பு செலுத்துற மாரி யாரும் உன்ன உலகத்துல அன்பு செலுத்த மாட்டாங்கன்ட்டு. அப்போ எனக்கு அப்போ யோசித்தேன் நானு, என்னுடைய அப்பாவே விட்டுட்டு போயிட்டாங்களே! அப்போ நான் வந்து எதுவும் எப்பவுமே நான் வந்து அவர ப்ளீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பீப்பிள் ப்ளீஸிங்கும் இட் ஸ்டார்ட்டட் ஆஃப் அந்த பாயிண்ட்ல. அப்புறம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அ அதுவும் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது, ம் க நல்லா படிப்புலலாம் நல்லா மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சு, எம்ஃபில்லாம் முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு வருவேன். ஆனா, எனக்கு ஒரு சந்தோஷமே இருக்காது. எப்பவுமே அந்த கனெக்ஷன், என்ன எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவாங்களா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயர் நல்லா தான் ஓடிட்டுருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் சண்டைகள் ஆரம்பிச்சது. அதே மாதிரி அதே ப்ரொஜெக்ஷன், அந்த புரோக்கன்னஸ் கம்ப்ளீட்டா ஐ வாஸ் புரோக்கன். ஏன்னா, இப்போ சண்டைகள் ஆரம்பிச்சோனே அதுக்குள்ள 2 கொ யங் கேர்ள்ஸ் வந்து ஆண்டவர் குடுத்தாரு. அழகான கேர்ள்ஸ. அப்போ அப்போ யோசித்தேன் நானு, என்னுடைய லைஃப் வந்து இட்ஸ் ரிப்பீட்டிங் இட்செல்ஃப். ம். அதனால நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலையே ஆண்டவரே அப்படின்ட்டு. ஆனா ஒரு ரிலேஷன்ஷிப் கன்டினியூஸா எனக்கும் ஆண்டவருக்கும் இல்லவே இல்ல. அந்த பாயிண்ட்ல வந்து ஆண்டவர் வந்து திடீர்னு அ ஒரு ஜாம்பியால நாங்க அதுக்குள்ள ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டோம். அப்போ அ அ என் ஹஸ்பண்டுக்கு வந்து கேன்சர்ன்னு கண்டுபிடிச்சாங்க. 4வது ஸ்டேஜ் கேன்சர். அப்போ டாக்டர்ஸ் கூப்பிட்டு சொன்னாங்க, "அ இன்னும் 6 மந்த்ஸ் தான் இருப்பாரு உன் ஹஸ்பண்டுன்னு." அப்போ திருப்பியும் எனக்கு ஒரே இழப்பு. என்னுடைய அப்பாவ முதல்ல இழந்தேன். இப்போ வந்து என் ஹஸ்பண்டையும் இழக்க போறேன். இப்போ என் மேரேஜ்லயும் எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கே ஆண்டவரே! அப்படின்னு சொல்லிட்டு ஒரே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திருப்பியும் அதே அந்த ஐசியூ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க உட்காந்து என்னுடைய ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும் தான் அந்த வேர்ட் ஆஃப் காட திறந்து வச்சுட்டு, பைபிள திறந்து வச்சுட்டு, ம் அ படிக்கும்போது ஆண்டவர் வந்து ரொம்ப கிளியரா அன்னைக்கு பேசினாரு. வந்து உன்னுடைய புரோக்கன்னஸ வந்து என்கிட்ட குடுத்துரு. நான் வந்து ஹீல் பண்ணுவேன். நான் உனக்கு ஒரு தகப்பனா இருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அ எல்லாம் ஒரே நேரத்தில நடக்கல. அப்போ அந்த புரோக்கன்னஸ ஒண்ணொன்னா ஆண்டவர் அப்போ நீ என்னுடைய மகள். நான் உன்னுடைய தகப்பன். நான் வந்து யூ ஆர் மை பிரின்சஸ். அந்த இத வந்து திருப்பி கொண்டு வந்தார் ஆண்டவர். அநேக வசனங்கள்ல ஐ டிலைட் இன் யூ. யூ ஆர் பிரஷியஸ் டு மீ. ஐ ஹானர் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர்ட்ட நான் கேட்குறேன், ஆண்டவரே எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட திருப்பி லைஃப குடுத்தீங்கன்னா, ஐ வில் வி வில் சர்வ் யூ. நாங்க கடைசி மட்டும் எங்க கடைசி மூச்சு வரைக்கும் உமக்காக நீர் என்ன எப்படி எங்களுடைய ஹீல் பண்றீரோ, அதே போல நாங்களும் உமக்காக நாங்க ஜீவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ ஆண்டவர் ஆச்சரியமா ஹீலிங் மட்டும் குடுக்கல. கேன்சர்லேருந்து முழுதா ஹீல் பண்ண மட்டும் இல்ல, எங்களுடைய மேரேஜையும் ஆண்டவர் அந்த புரோக்கன்னஸ்லேருந்து, அந்த ரிஜெக்ஷன், அந்த ஐடென்டிட்டிய மட்டும் குடுக்கல ஆண்டவர். அப்புறம் ஹி மேட் மீ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள படிக்கும்போது, அந்த அக்கவுண்டபிலிட்டியும் குடுத்தாரு. நீ வந்து என்னுடைய மகள மாரி நீ இருக்கணும். அ முந்தி பாஸ்ட் செல்ஃப்ல இருக்காம, ஓல்ட் செல்ஃப்ல புட் ஆன் மை நியூ செல்ஃப். அப்படி புது வாழ்க்கைய வாழணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாம் அந்த அந்த கண்ட்ரோல், அந்த எல்லா காரியங்களையும், இந்த மேனிப்புலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து விட்டுவிட சொன்னாரு. அப்போ ஆண்டவர் ஹி மேட் மீ ஹோல். அப்போ இந்த ஃப்ரீடம் மட்டும் கிடைக்கல, அந்த விடுதலை மட்டும் கிடைக்கல எனக்கு. ஆண்டவர் வந்து புது விதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் குடுத்தாரு. பிள்ளைகளும் பார்த்தாங்க. அவங்களும் அதுக்காக அ நல்லா இப்போ அவங்களும் கல்யாணம் ஆகி, அவங்களுக்கும் இப்போ 5 பேர பிள்ளைங்க எங்களுக்கு இருக்கு. அவங்களும் நல்ல அந்த கம்ப்ளீட்டா அந்த லெகசி பிரேக் பண்ணி, அந்த புரோக்கன்னஸ பிரேக் பண்ணி, நல்ல ஹோல்னஸ் ஆண்டவர் குடுத்துருக்காரு. நீங்களும் இந்த மாதிரி என்னுடைய ஸ்ட்ரகிள் மாதிரியே நீங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ்லயோ, கனெக்ஷன்லயோ, லோன்லினஸ்லயோ லாஸ்ட்டா இருந்தீங்கன்னா உங்க மேரேஜ்ல, அல்லது தனிமையில இருந்தீங்கனாலும், அ நாங்க எங்களோட மினிஸ்ட்ரி வந்து நாங்க வி ஆர் ஹியர் டு சர்வ் யூ. அந்த எங்களோட ஸ்டோரி மாரியே எப்படி ஆண்டவர் வந்து ஒரு டிஸ்பேர்லேருந்து ஒரு ஹோப் குடுத்து, அ அப்படியே ஒரு ஹோல்னஸ் குடுத்தாரோ, அதே மாதிரி ஆண்டவர் உங்களுக்கும் குடுப்பாரு. எங்க மினிஸ்ட்ரி, எங்க சர்வீஸ் வி ஆர் ஹியர் டு சர்வ் யூ. நீங்க எப்பவுமே எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். காட் பிளெஸ் யூ.